ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் கிரிப்டோகிராஃபிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ரொம்ப கிராஸ் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஏன்னா இது வந்துட்டு புல் மார்க்கெட்டு இல்லை. நிறைய பேர் அதை தப்பாக மீனிங் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது புல் மார்க்கெட்டு இல்லை. நிறைய பேர் இந்த டைம் பை பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ வார் வந்துட்டு இப்போ தான் இன்னும் இஸ்ரேல் ஈரான் வார் வேறு போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் இது இன்னும் லாங் டேர்முக்கு வார் எனக்கு தெரிஞ்சு போகும். ஒரு 1 or 2 weeks போகும். ஸோ நீங்கள் இந்த டைம் பை பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகலாம். ஸோ அதனால் இந்த டைம் தயவு செஞ்சு யாரும் பை பண்ணிட வேண்டாம். ஸோ பிடிசி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ரேட்டில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா 52 லட்ச ரூபாவில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ நேற்றே போடலான்னு பார்த்தேன். ஸோ என்னால் போட முடியல. ஸோ அதனால் யாருமே பை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய காயின் வந்துட்டு ஆல்ட் காயின் ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். ஓகே, சில ஆல்ட் காயின்லாம் பெரிய அளவில் ஒன்றும் டவுன் ஆகலை. ஸோ மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அகைன் டவுன் ஆகலாம். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டு சூடு பிடிக்கணும் அப்படின்னா யூஎஸில் எலெக்ஷன் முடிஞ்சால் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் நமக்கு ஃபேவராக ஆட்சியில் வந்தாருன்னா இன்னும் நமக்கு பயங்கரமாக இருக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டு. ஸோ பயங்கரமாக புல்லிஷாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே கேஸ், இப்போது மார்க்கெட் வந்துட்டு கேட்டிருந்த வரைக்கும் எல்லாருக்கும் இது தான். இனிமேல் பை பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் பை பண்ணாதீங்க. ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருங்க, ஹோல்டு பண்ணிக்கோங்க. பேனிக் ஆகி செல் பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மெயினான அந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் சொலானாவில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். ஏன்னா சொலானாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் மந்த்து மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு பம்ப் இருக்கும். ஸோ சொலானா தான் வந்துட்டு இப்போ அதாவது பிளாக் செயின்லேயே மொபைல் லான்ச் பண்ணுறது இப்போ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சொலானா தான் பண்ணுறாங்க. அதனால் ப்ரைஸ் வந்துட்டு அதிகபட்சம் இன்னும் $200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பழைய ரேட்டுக்கு இப்போது லாஸ்ட்டாக 3 மந்த்துக்கு முன்னாடி போன அந்த பம்ப் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். சொலானா பொறுத்த வரைக்கும் 3-4 மந்த்துக்கு முன்னாடி ஒரு $210 ஹையஸ்ட்டு போச்சு. ஸோ அதை வந்துட்டு பிரேக் பண்ணலான்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் சொலானா வந்துட்டு பை பண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. ஏதாவது சும்மா ஒரு 10 காயினா 20 காயின் இந்த மாதிரியே ஹோல்டு பண்ணலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட் காயின் வந்துட்டு நிறைய காயின் பம்ப் ஆகாமவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். நம்ம கிரிப்டோ சிக்னல்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் MLM மாதிரி கம்பெனியில் பிளாட்ஃபார்மில் போடுறீங்க. ஸோ இப்போ நேற்று கூட ஒரு அப்டேட் பார்த்தேன் இன்ஸ்டாவில். என்ன போட்டுட்டாங்கன்னா, இந்த இயர் மட்டும் 48 மில்லியன் கிரிப்டோவில் மட்டும் இந்தியாவில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெயினாக அந்த ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த MLM மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் நடந்திருக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாருமே காயின் லான்ச் பண்ணுறாங்க இன்றைக்கி ரோட்டில் போகிறவங்களாம் இன்றைக்கி காயின் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிலைமை இன்றைக்கி கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஃபான கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் கேபிட்டல் லாஸ் ஆகாத மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் சேஃபு, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் அதுதான் சேஃபு. ஸோ இதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் என்னோடய ஃபேவரட் காயின் பார்த்தீங்கன்னா நான் அதில் வச்சுருப்பேன். நான் அதுக்கு அதை ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹோல்டு பண்ணுறேன் பர்சனலாக. தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ண காயின் தான் இதெல்லாம் நான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஈகன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்தது. இது நான் ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி இந்த சாண்டோஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ரொம்ப சப்ளை கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுட்பால் பேஸ் காயின். நல்ல ஃப்யூச்சரில் வந்து நல்ல ரேட்டு போகும். இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $25-27 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த காயின் தான் நான் மேக்ஸிமம் இது நியர். அப்புறம் பாலிகான் கூட இப்போ பெரிய அளவில் கிராஸில் இருக்குது. இந்த டைம் பாலிகான் பை பண்ணுறவங்க பை பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் பாலிகானுக்கு ஒரு நல்ல அப்டேட் வருது. ஒரு புதுசாக நிறைய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் ஆகிறாங்க. ஸோ பாலிகானும் இந்த டைம் நம்ம பை பண்ணி வைக்கலாம். ஏன்னா இந்த ரேட்டுக்கு வராது இனிமேல். அதனால் அதையுமே பை பண்ணி வைக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயினில் என்னென்ன ரேட்டில் பை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு ஒரு 2 month கால்குலேஷன்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்காங்க நம்ம டீமில். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthல ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸோட
கண்டிப்பாக 100% ஏறுற காயினை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 5 ஆல்ட் காயின் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே கைஸ், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். மறுபடியும் நினைக்காதீங்க மார்க்கெட்டு மறுபடியும் புல்லிஸ் ஆயிரும். ஏன்னா நிறைய என்ன அப்டேட் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மார்க்கெட்டு இப்போ ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓகே, அப்புறம் நம்ம டீமில் ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க கிரிப்டோ மைனிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு கிரிப்டோ மைனிங் இப்போது கேரளாவில் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன அளவில் அதாவது சின்னதாக அது எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோ மைனிங் லீகலாக இல்லீகலான்னு இங்கே எப்படி பண்ணுறது அதோட ப்ரொசீஜர் என்னன்னு தெரில. பட் நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன், ஒரு ரிக்கை வச்சு சென்னையில் இருக்கும்போது ட்ரை பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். கரண்ட் பில்லே ஃப்ரீயாக நமக்கு கிடச்சிதுன்னா அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணார். அவங்க வந்துட்டு வில்லேஜ். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா தோட்டத்தில் வச்சு விவசாயத்துக்கு வர்ற கரண்ட்டை வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்தார். பட் என்ன அப்படின்னா மைனிங் பண்ணுறதுல நம்ம நாட்டில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அதை சரியாக ப்ராப்பராக வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பண்ணுறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. இப்போது வில்லேஜில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை சிட்டியில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதை ஆள் தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறது பெரிய நமக்கு ஒரு லாஸு. அதையும் தாண்டி ஒரு டைம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம அந்த டைம் வந்துட்டு ஏன்னா ஒரு 2 days நம்ம ஆள் வந்தால் தான் அதை ரிப்பேர் பண்ண முடியும். அது வரைக்கும் அதை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நடக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமும் நடக்கும். துபாயில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ துபாயில் எப்படி ஏடிஎம்மில் துபாயில் போய்ட்டு எடுக்கலாம், கிரிப்டோ எக்ஸ்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா மைனிங் வந்துட்டு துபாயிலேருந்து நம்ம மிஷின் வாங்கிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணலாமா, சேஃபாக இருக்குமா, இல்லை